கஷ்டப்பட்ட குடும்பத்தை கூட வச்சுனா நீங்க இதில் கொடுத்தீங்க. அவங்க கஷ்டப்பட்டாங்க பாவம் 2 புள்ளி சவுண்ட் மாற்றி தரணும் அவங்க கொடுக்கலாம். அவர் விளையாடணும் தெரியும் உங்களுக்கு நேற்று ஒரு எப்படி விளையாடுறது நேற்று தவிர காண்றேன்னா எங்க என்னுடைய காண்ற வர விளையாடுறாரு விளையாடுறாரு அவர் எப்படி விளையாடுற அவருக்கு கால் கை நீளாம என்ன விளையாடுமா யாரு கடவுளுக்கு இருக்கும் அந்த ஏசப்பா கொஞ்சம் ஆக்கள் எல்லாம் நீங்க 33,000 ரூபா தரணும் உங்களுக்கு. 33,000 ரூபா உங்களுக்கு 33,000 ரூபா இல்லாட்டி இருக்கிற காசு தான் தருவேன் வச்சுக்கொள்ளுங்க சொல்லக்கூடாதா சரியா ஆண்டவரே ஏசப்பா சரி ஒரு வயசு எங்கட உடம்புறப்பாரி அதெல்லாம் ஒப்பம் பண்ணி உடம்புறப்பாரி இப்படி எங்களுக்கு ஒரு உதவி எல்லாம் மக்கள் நீங்கள் செய்கிற உதவி. அன்புள்ளவங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிறோம் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கழுதாவளையில் நிற்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எரிவில்லுக்கு போகிறோம். எரிவில்லில் ஒரு மாற்றுத்திறனாளி குடும்பத்தை பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். பார்த்தீங்க சொன்னால் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து வராக தெரியும். 2 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு குடும்பத்தை நான் சந்திச்சிருப்பேன் எரிவில்லில். அந்த எரிவில்லில் உள்ள அந்த குடும்பத்தில் 2 மாற்றுத்திறனாளிகளை ஒரு அம்மா தான் பொறுப்படுத்தி வளர்த்து கொண்டிருக்கிறார். சொந்த பிள்ளைகள் இல்லை, ஆனால் தங்கச்சி இறக்கும் போது அக்காட்ட ஒப்படைச்சி போட்டு போனேன், என்னோட பிள்ளைய நீ தான் பாதுகாக்கணும் என்று சொல்லி ஒப்படைச்சிட்டு போன அந்த பிள்ளைகளை தண்டை வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவள் அந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறாள். இன்றைக்கு 25 வயசா ஆகிட்டு அந்த பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த பிள்ளைகளை இவ குழந்தை மாதிரி இன்றைக்கு குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து எல்லாம் அவள் தான் வளர்த்து கொண்டு வராளோ. அப்போ அவளோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவோட பேர் பூநாயகம் எரிவில். அவருக்கு 2 வருடத்துக்கு முதல் அவங்களோட குடும்பத்தில் தொடர்பு கொண்டு அவங்க வீட்டை போய் அந்த பிள்ளை வீழ்ச்சியார் வண்டி கொடுத்து கோழி வளர்க்குறது கோழி கூடு வந்து கோழி எல்லாம் வண்டி கொடுத்து அப்படிலாம் செஞ்சுருப்பேன். தொடர்ந்து பார்த்துருக்கீங்கன்னா சரி, அது அமைப்பு ஒன்று வைக்க ஆரம்பிச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை மேலே செஞ்சு வந்துருப்பேன். யூடியூப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ, அது ஃபேஸ்புக்கெலாம் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்றைய தினம் நாங்கள் உள்ளர உணவு பதிவு கொடுக்க போகிறோம். இதுக்கு முதலும் 6-7 மாதத்துக்கு முதல் அக்கா அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. இதே அக்கா இன்றைக்கு உதவி செய்கிற அக்கா கனடாவில் வசிக்கின்ற புன்னச்செடியை பிறப்பாக கொண்ட அந்த அக்கா உதவி செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கு புன்னச்செடியை பிறப்பாக கொண்ட கனடாவில் வசிக்கின்ற அந்த அக்கா தன்னுடைய அம்மாவான ஸ்ரீரங்கம் அமரத்துவமடைந்த ஸ்ரீரங்கம் அம்மாவுக்கு 2வது ஆண்டு நினைவஞ்சலி 2024 5/22, அதாவது 22/5/2024 இன்றைய தினம் அவங்களுக்கு 2வது வருட அஞ்சலி நினைவஞ்சலி. அப்போ அதை நாங்கள் அதை அனுஷ்டிக்கும் முகமாக அவங்களுக்கு உலருணவு பொதிகளும் பணமும் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்க சொன்னால் கனடா வசிக்கின்ற புன்னச்செடி பிரபலம் கொண்ட அக்கா தன்னை பேரை சொல்லுவாங்கன்னு சொன்னவ அவள் மொத்தமாக தன்னை அம்மாட அஞ்சலிக்காக 75,000 ரூபா அனுப்பியிருந்தவங்க. அந்த 75,000 ரூபாவில் நாங்கள் ஃப்ரேங்க் வீடியோவில் நேற்று முந்தின நாள் போட்டிருந்த ஃப்ரேங்க் வீடியோவில் அதில் அவருக்கு 25,000 ரூபா கொடுத்துருப்போம். அந்த 3 பெண்கள் கொண்ட அந்த குடும்பத்துக்கு 25,000 ரூபா கொடுத்துருப்போம். அதில் அவனோட 75,000 ரூபாயில் இந்த 50,000 ரூபா மிச்சம் இருக்குது. அந்த 50,000 ரூபா கொண்டு இவங்களுக்கு உலருணவு பொதிகளும் மிச்ச காசையும் கொடுக்க போகிறோம். அப்போ ஒரு கடையெல்லாம் வேண்டுறதுக்கு நாங்கள் கேட்டுட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க வீடியோ எடுக்காமல் நாங்கள் பொருட்களை தருவோம்னு சொல்லி, என் பெண் பொருட்கள் தான் இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு. ஆனால் எங்கள் நம்பிக்கைத்துவத்துக்காக வேண்டி நாங்கள் பில்லையும் வாசிச்சு என்னென்ன பொருட்கள்னா அம்மாட்ட வடிவாக கொடுப்போம். சரியா? அப்போ அதில் பார்க்கக்கூட விளங்க. அப்போ எங்களோட நம்பிக்கையாண்டி யாரும் கேட்கல அப்படி. ஆனால் இருந்தால் கூட அதை பார்க்குறாக்களுக்கு சில சீட்டிங்கு நடக்குதுன்னு. அப்போ அப்படி அதனால் நாங்கள் வடிவாக அதை செய்வோம். சரியா? இதுக்கு முன்னதான வீடியோவில் தம்பி ஃப்ரைங் பண்ணியிருப்பார். ஃப்ரைங் பண்ணது கொஞ்சம் காரசாரமாக போயிட்டு போல இருக்குது. அவங்க அழுதுட்டாங்க. அதுக்கு எனக்கு ஒரு மனதில் நெடுறலாகவே இருந்து கொண்டிருக்கு. அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க தம்பி கொஞ்சம் ஓவராக போயிட்டு, தம்பி கொஞ்சம் பாவம் அந்த பிள்ளையை பார்க்க கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையில் எனக்கும் பார்க்க கவலையாக தான் இருந்தது. என்ன செய்கிறது, அந்த தம்பி ஃபஸ்ட்டாக செஞ்ச ஃப்ரைங். அப்போ இனி அந்த ஃப்ரைங்கை கொஞ்சம் நேர்த்தியாக கொஞ்சம் டவுனாக கொஞ்சம் நோம்பலாக செய்வார்னு நினைக்கிறேன்னு அவர் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவேன். இன்றைக்கும் இந்த குடும்பத்துக்கு அந்த அம்மா ஃப்ரைங் பண்ணுவோம். ஃப்ரைங் பண்ணி அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும்ன்றதுக்காக, வீடியோ சுவாரஸ்யமாக போகணுன்றதுக்காண்டி ஃப்ரைங் பண்ணி செய்யப்படுறோம். அதாவது எல்லாம் கொடுத்து முடிஞ்ச பிறகு அது அந்த டிபார்ட்மெண்ட் மாதிரி அதாவது மீடியா
டிபார்ட்மெண்ட் ஆஃப் மீடியா டீம்லேருந்து வர மாதிரி அவர் வந்து வர சொல்லியிருக்கிறேன். அப்போ வருவார் வந்து ஃப்ரைங் கொண்டு பண்ணுவார். அப்போ நல்லா அமையும் இந்த வீடியோ நன்றாக அமையும் என்று நினைக்கிறேன். பாருங்கள், சந்தோஷமாக இருக்கலாம். அதோட வந்து ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் வாழ்வாதார உதவி செய்ய போகிறோம். அது பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட வந்து அம்மா அமரத்துவமைந்த ஸ்ரீரங்கம் அம்மாவுக்கு 2வது ஆண்டு நினைவஞ்சலி. அவங்களுக்கு எங்களுடைய அஞ்சலியையும் செலுத்தி ஆத்மா சாந்தி அடைய அந்த இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய திருக்குறளை வந்து 102வது திருக்குறள் எல்லாருடைய வாயிலையும் இப்பவும் ஒலித்து கொண்டிருக்கின்ற ஒரு திருக்குறள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தில் மான பெரிது என்கின்ற திருக்குறள். இந்த திருக்குறளுடைய அர்த்தம் உங்களுக்கு நன்றாக தெரியும். சரியான நேரத்தில் செய்த உதவி சிறிதாக இருப்பினும் அதுவே உலகத்தின் மிக பெரிய உதவியாக கருதப்படும் என்கின்ற திருக்குறளுடைய அர்த்தம். அப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக பார்ப்பதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் அமர்த்தி விட்டு பாருங்கள் என்று தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். எரிவிலுக்கு வந்திருக்கிறோம். பூநாயம் அம்மாட வீட்டு வந்திருக்கிறோம். அவங்களுக்கு வந்து இந்த உலருணவுப் பொருட்களை கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 40 கிலோ அரிசியும் இவ்வளோ உலர் பொருட்களும் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 17,180 சாமான் இருக்குது. இப்போ என்ன சொன்னால் கடையில் வந்து எங்களுக்கு வீடியோ எடுக்கலாம் போயிட்டுது. ஃபோனில் ஸ்டோரேஜ் கூட தான் இருக்குது. அப்போ அந்த கடைக்காரால் கொஞ்சம் வெக்கப்பட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அதில் வந்து அம்மாட்ட கொடுக்கக்கூட எல்லாத்தையும் வாசித்து பார்த்துபடியாக கொடுப்போமே. அப்போ இவர் ஃப்ரைங் பண்ண போகிறார். இவங்களை ஃப்ரைங் பண்ண வந்திருக்கிறாரு. இப்போ வந்து ஃப்ரைங் ஒரு சுவாரஸ்யமாக போகிற வழியாக வந்து இவரை நாங்கள் ஃப்ரைங் பண்ண விடுவோம். இன்றைக்கு அந்த அந்த அவங்களுக்கு பண்ணாங்க. அது வந்துட்டு அதனால் அப்படி வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் விளங்கிருக்குது. இது உங்களுக்கு சப்போர்ட் கட்டாயம் முக்கியம். சரி, என்னோட கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். யாருக்கு என்ன கொஞ்சம் கூடுதலாக ஃப்ரைங் பண்ணாமல் பயமுதாரணமாக கற்று வைக்காமல் நோம்புல போனால் சரியா. அதே தான் சப்ஜெக்ட் தான். எப்படி மீடியா எப்படி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மீடியா சரியா அந்த டீம்லேருந்து வந்து ரைட். நீங்கள் இப்படி இல்லைங்க தம்பி ஹோல்ட் பண்ண வருவாங்கண்ணா. சரி இங்கே தம்பி இதில் ஒரு பேக்கை மட்டும் தூக்கி கொண்டு தர மாட்டீங்களா? அவ்வளோ மட்டும் சந்தி போட்டு நான் உள்ளுக்கு கொண்டு வச்சு போடுவார். இல்லை அப்படியே வச்சு கொடுங்க. நான் பாரு விடுதல் மா எப்படி சும்மா இருக்கீங்களா? பாரமா இருக்கு. இன்னும் சாமான் இருக்கு, அங்கே எடுத்து வரேண்ணா. சரியில்லை இப்போ என்ன உடையா சார்? இந்த மாதிரி அரிசி கூட வேண்டியிருக்கிறேன். இன்னும் பேக்கேஜ் எடுத்து வரேண்ணா. அப்போ ஒரு 3 மாதத்துக்கு காணும். 4 மாதத்துக்கு என்ன அப்பு வாங்க பிடிங்க நீ. அப்ப இவராலும் கஷ்டப்படுவாருன்னு அவளும் போவோம். இவளும் போவா நீ. தெரியுமா? ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட பூநாயம் அம்மா சும்மா இருக்கீல பாக்குறதுக்கு என்னன்னு சொன்னா இந்த அம்மா வந்து பாத்துருப்பீங்க. நான் போன கடந்த 2 வருடங்களுக்கு இந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சு கொண்டுருக்கிறேன். இந்த 2 பிள்ளைகளுக்காக வேண்டி தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்ந்து கொண்டுருக்குறாங்க. தங்கச்சிற பிள்ளைகள் என்ன தங்கச்சிற பிள்ளைகளை தங்கச்சி இறந்த பிறகு 2 பிள்ளைகளையும் பொறுப்படுத்தி அவங்க வளர்க்குறாங்க. இப்படி எங்களை போல ஆக்கள் கொடுக்கறத கொண்டு அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வேற ஒரு வருமானம் இல்லை, தொழிலும் இல்லை. நம்ம தொழிலும் இல்லை. அவங்க வந்து இந்த பிள்ளைகளை வந்து அவங்களோட பொறுப்புல வந்து வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட கல்யாணம் முடிக்கல, ஒன்று முடிக்கல, தங்கச்சிற பிள்ளைகளை பொறுப்படுத்தபடியா அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது,
மாற்றுத்திறனாளின்னு சொல்லணும். மாற்றுத்திறனாளிகளும் கதை வச்சு வராது, அது வந்து நடக்க மாட்டாங்க, அப்படி தவண்டு தான் போவாங்க. அந்த பிள்ளையில குளிப்பாட்டுற சாப்பாடு எல்லாம் வந்து அம்மா தான். நான் 4-5 வீடியோட சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா கடந்த வருடத்துக்கு முன்னாடி நான் ஒரு 2 வருஷம் வந்து உதவி செய்கிறவங்களுக்கு. அப்போ கடந்த 2 தடம் வந்து இவங்களுக்கு வந்து புன்னச்சோலையை சேர்ந்த அந்த அக்கா வந்து பொருட்களும் காசும் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கும் வந்து புன்னச்சோலை பொருட்களாக கொண்ட காடால் வாசிக்கின்ற அந்த அக்கா வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இந்த 25,000 ரூபாய்க்கு சாமான் வண்டி கொடுங்க நம்பி, 25,000 ரூபாய் சாமான் வண்டி கொடுங்க நம்பின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து 25,000 ரூபாய் சாமான் வேண்டில் 17,180 ரூபாய்க்கு சாமான் வண்டிக்கிறேன். மிச்ச காசை அம்மாட்ட கொடுக்க போகிறேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்பின காசு 75,000 அனுப்பியிருந்தாங்க. 25,000 ரூபாய் வந்து கடைநாட்டில் உள்ள அந்த 3 பேர் கொண்ட அந்த பெண்கள் வசிக்கின்ற பெண்கள் வாழுகின்ற 3 பேர் கொண்டு அவங்களுக்கு வீடு கட்டி கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த பிள்ளைகிட்ட வந்து 25,000 ரூபாய் கொடுத்துருப்பேன். மீதி 50,000 ரூபாய் வந்து பூனாயம் அம்மாட ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லி நிறைய தரம் 2 தரம் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இன்றைக்கு வந்து அந்த 50,000 ரூபாயில 25,000 ரூபாய் பொறுக்க வேண்டிய சொன்னாங்க. நிச்சயம் 25,000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க. அதை 17,000 ரூபாய்க்கு பொறுக்க வேண்டியிருக்குது. மீதியை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்போ இது எதுக்காக இந்த உதவி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து புன்னச்சோலையை பிறப்பினாக கொண்ட காணவாசிக்கின்ற அந்த அக்காட அம்மாட அமரத்துவமடைந்த ஸ்ரீரங்கம் அம்மாட 2வது ஆண்டு நினைவு நாள் 22/5/2024 என்று 2வது ஆண்டு நினைவு நாள். அப்போ இந்த 2வது ஆண்டு நினைவு நாள் முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு நாங்கள் உதவி செய்ய போகிறோம். அதில் 17,000 ரூபாய் பொறுக்க போக மீதி பணம் நான் கொடுக்க போகிறேன். சரியா? அப்போ எப்படி இருக்கிறீங்க அம்மா? கதைக்கல உங்களோட எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்க. இப்போ வந்து இந்த புன்னச்சோலையை பிறப்பினாக வந்து அக்காட பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லி நாங்கள் வாசிச்சு பார்ப்போம். என்ன பில் என்னட்டு இருக்கு வீட்டில் தான். சரியா? ஓகே. இப்போ என்னென்ன பொருட்கள் இருக்குன்றாங்க. இதில் வந்து 40 கிலோ அரிசி இருக்குது. சரியா? 10 கிலோ அரிசி 4 பேக் 40 கிலோ 9,600. அரை கிலோ செத்தல் 1,240. சீனி 2 கிலோ 600. கோதுமை 2 கிலோ 380. சோயா அரை கிலோ 270. பருப்பு 2 கிலோ 600. தேயிலை அரை கிலோ 700. உருளைக்கிழங்கு 1 கிலோ 250. பீட்ரூட் 360. வெங்காயம் 220. உப்பு 2 160. பீட்ரூட் 2 700. அங்கர் 2,100. மொத்தமாக 17,180 ரூபா. 17,000 ரூபா வைங்களேன். 17,000 ரூபா 180 ரூபாய் நான் தாரேன் உங்களுக்கு. 180 ரூபா உங்களுக்கு தாரேன். சரியா? 180 ரூபாய் நீங்கள் ஸ்டோபி வண்டி சாப்பிடுங்க, பிள்ளைக்கும் கொடுங்க. சரியா? அப்போ 50,000 ரூபாயில வந்து 17,000 ரூபா போச்சுன்னா எவ்வளோ? படிக்கலையா நீங்க? என்ன பள்ளிக்கு போகலையா? அது சரி. எப்படி வேலை? அதனால கிடக்குது பார்ப்போம். 33,000 ரூபா. 33,000 ரூபா தரணும் உங்களுக்கு. 33,000 ரூபா. 33,000 ரூபா இல்லாட்டி இருக்கிற காசு தான் தருவேன், வச்சு கொடுங்க. சொல்லக்கூடாதா? சரியா? ஆண்டவரே பேசுவப்பா தவப்படி இந்த சாமான் தார புள்ள வீட்டுக்கெல்லாம் நான் ஒரு நாளும் பொழுதுபட்டாலும் மதியத்திலையும் நான் செவிக்கிறேன். என்ன இந்த புள்ள விட்டு எங்களுக்கு உதவியை செய்துட்டு அதுகளுக்கு ஆசை பதிக்கணும். ஆண்டவர் இயேசுவப்பா அதுகளோடு இதுவை இடிக்கணும். போக்குவரத்திலெல்லாம் பாதுகாவல் அடிக்கணும். நல்ல தொழில் கிடைக்கணும். அதுல கையில் ஆசை பதிக்கணும். பாருங்க நில்லுங்கம்மா, சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஜெபம் உண்மையில பியூசமான ஜெபம் பார்த்துக்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு அதுகள் உதவி செய்யறதுக்கு அதுகளோட கூட இருந்து அந்த இடத்தை தாழ சுற்றி அடித்து போக்குவரத்திலெல்லாம் பாதுகாவல் இருந்து அதுகள் எந்தெந்த வாகனத்தில் போகுதுகளோ அதுகளோட உதவியா இருந்து வல போல் வாரத்தை பனி போல நீக்கி இன்னும் அதுகளுக்கு ஆசை பறிக்க வேணும். உண்ட சிறகுப்பட்டியால மூட வேணும். கண்மணி போல் கடுகு போல செவந்து இன்னும் அதுகள் தொழில் செய்யறதுக்கு நீ ஆசீர்வாதம் கொடுக்க வேணும். ஆண்டவரே பேசுவப்பா
ஆவியானவரே அறுவலைக்குனரே அது உதவியாளன பண்ணா இந்த உள்ள வீட்டிய பாதுகாக்கிறேன் எதனால் கொடுக்கிறேன் எங்களுக்கு அரப்பாவளை ஆண்டவரே ஒரு எங்களை உடம்புறப்பாரி அதையெல்லாம் ஒப்பும் பண்ணி உடம்புறப்பாரி இப்படி எங்களுக்கு ஒரு உதவி செய்யல மக்கள் நீங்கள் செய்கிற உதவி உங்களுக்கு நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் மக்கள் இன்னும் ஆசீர்வதித்து உங்களுக்கு நல்ல வழிதான் ஆண்டவன் தருவார் கிரியே என்ற ஒப்பனே ஆமீன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 33,000 மிச்சம் தரப்படுறோம் நம்ம உங்கள் கையில். 5, 10, 15, 20, 25, 30, 31, 32, 33. சரி, இப்போ அந்த அக்கா புன்னச்சோலை பிறப்பினாக கொண்டு அந்த அக்காவுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன சொன்னால் அந்த அக்காட அம்மா தைக்கதானே அந்த அம்மாட ஆத்மா சாந்திக்காக வேண்டி ஒரு ஜெபம் பண்ணிவிடுங்க. எப்படின்னு சொன்னால் அம்மாட ஆத்மா சாந்தி அடைய வேண்டி ஜேசுப்பாவை இறைவனை கேட்கிறேன்னு சொல்லி அமரத்துவமனை ஸ்ரீரங்கம் அம்மாட 2வது ஆண்டு நினைவஞ்சலிக்க வேண்டி ஒரு பிரார்த்தனை பண்ணிவிடுங்க. 2வது ஆண்டு நினைவஞ்சலி ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் 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 என்னவோ அவர் ஆத்மா நல்ல வரதேசி சேரும் தவப்பணி ஆண்டவன் கிருவியால பேசு ஒப்பாட கிருவியால அவ எங்கெங்க எந்தெந்த கன்னத்தில் கொண்டு அவளை ஜீவனை வச்சாலும் உயிரை நல்ல வழி அவ சரணம் அடையணும். நல்ல ஆண்டவரோட ஐக்கியமா இருந்து சேர்ந்து ஆத்ம சாந்தி அடைந்து மோட்சம் சேர வேண்டி ஆண்டவர் இயேசுவப்பா மோட்சம் சேர வேண்டி வேண்டிக் கொள்கின்றோம். அப்ப அந்த அண்ணா அக்காவுக்கும் நன்றியை சொல்லிடுங்க, அவருக்கு நன்றி சொல்லிடுங்க. எங்களுக்கு இந்த புன்னச்சோலை கொண்டவ கனடாவில் வசிக்கிறவக்கு நான் இவ்வளவெல்லாம் உதவி செய்யறதுக்கு அவக்கு ஏசப்பாடுறால நான் நன்றி சொல்லுகிறேன். மகளே, நீ இன்னும் நல்ல உனக்கு தொழில் கிடைக்கும். நல்ல ஆண்டவர் ஏசப்பா ஆஸ்பதிப்பார். உனக்கு இறக்கம் இறுக்கம் இருந்தபடியாத்தானே மகளே நீ எங்களையெல்லாம் தேடி வந்து இந்த நடக்காத உள்ள விட்டு எவ்வளவு உதவியை செய்தாவளே. உனக்கு இந்த புறப்புல நீ கொடுக்காமலே நீ போற உறப்புல உனக்கு இதை காட்டி செல்வா உனக்கு ஆண்டவன் ஏசப்பா தெரிவாரு மகளே. யாரு நன்றி அப்பா, வாங்க அப்பா. ஆவியானவரே ஆண்டவன் ஏசப்பா. ஆரம்பி வணக்கம். வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு இருக்கோம் வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். வீடியோ என்ன என்ன விஷயம் வந்தீங்க தெரியுமா? தெரியும் உங்களுக்கு? கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? நீங்க வீடியோ எடுக்கணும், எடுக்கணும். என்ன என்ன வந்தீங்க? என்ன விளக்கம்? இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் கேள்விப்பட்டோம். அது நீங்க பண்ணீங்க வந்துட்டு அதான் உண்மையா பொய்யா? உண்மையா கஷ்டப்படுற ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்து போகணும். பண்ணிட்டு தாங்க விளையாடுற வெளியூர் கொண்டுக்குள்ள வாலிபால் உண்மையா பொய்யல்ல போனாரு. சென்னையில போய் சொல்றேன். நேற்று அவர் காண்ற விளையாடுறதுடைய அது தவளு. நான் இது ஒரு கை இது ஒரு கையை காட்டுறேன். எப்ப நேற்று என்ன கந்தா பெருமனால இந்தவங்கள விக்கலையா? எந்த தைக்கு எங்களுக்கு ஆளுங்க கொடுத்து நான் கடையில உண்டு நீ இது தைந்து கொண்டு வர சாப்பிடு. நாங்க விளாட்டி தவிக்க சாப்பாடு இல்லாத அது நாங்களுக்கு உதவி செய்யுது. அது சரி. ஆண்டவர் ஏசப்பாடு இது
கஷ்டப்பட்ட குடும்பத்தை கூட வச்சுனா நீங்க வீடு கொடுத்தீங்க. அவங்க கஷ்டப்பட்டாங்க. ரெண்டு புள்ளி சவுண்டு மாற்றி தரலாம். அவரு விளையாடணும் தெரியும் உங்களை நேற்று ஒரு எப்படி விளையாடுறது நேற்று தான் வர காண்றேன்னா எங்க காண்ற வர விளையாடுறாரு விளையாடுறாரு. அவர் எப்படி விளையாடுற அவருக்கு கால் கை வீங்கலாமாரு என்ன விளையாடுமா யாரு கடவுளுக்கு இருக்கும் அந்த ஏசப்பா கொய்ய இருக்கிற ஆக்கள் எல்லாம் நீ எனக்கு தெரியும். நாங்க இந்த புள்ளிகளோட இப்ப தாய் செத்தி எங்க சங்கத்தில உள்ளா தாய் செத்தி எவ்வளவு 25 வருஷம் நான் நடந்து பார்க்க கேட்கணும். இப்படித்தான் கணக்கு நான் உதவி செய்ததா நாக்கு எங்களுக்கு உழைச்சி தர ஆக்கள் இல்ல இந்த ஏரியாக்கெல்லாம் சொன்னது உங்களை பாக்குறாங்க காசி அவங்கள்ட்ட எல்லாம் நல்லா இருக்குதான். இந்த இது இப்ப இந்த பொடியன் கிரஜுல விளையாடுனா இது போயிடலாம். இப்ப நான் ஏசப்பாட்ட இருக்கேன் சத்தியம் பண்ண வைப்பேன் சத்தியம் பண்ண மாட்டான்ட்டார் ஏசப்பா. அது என்னாலும் மணல போட்டுட்டு காய்ச்சிட்டு திரியன் கண்டவர் விளையாடுறது அவரு துள்ளிக்குள்ள விளையாடுனா அம்மாக்கு கூட சந்தோஷம். இன்னைக்கிற இதுக்குள்ள போய் அவளை குளிக்கிற வந்து இதுக்குள்ள இருக்கு அதான் பேர் அதுக்குள்ள இவன் அங்க கிரஜு விளையாடுறா நீ போட்டோ பிடிச்சு கொண்டா காட்டிருக்கோம் போட்டோ பிடிச்சு கொண்டு எல்லாம் வெச்சியம் பிடிச்சி ஒய்யல போடாது உங்கள்ட்ட போது பொய் ஒன்றும் இல்ல இது என்ன வித்துட்டு வாடி அரிசி முடியாது அது வித்துட்டோம். நீங்க வந்து கடைக்காரங்களை கொடுத்துச்சு 4 மாசத்துக்கு அவங்களுக்கு யாரும் நம்ம கொடுத்தாதானே நீங்க இப்ப கொடுத்த போய் போய் கடை போறேன் கஷ்டப்படாத கொடுத்தீங்களா நீங்க அவ கஷ்டப்படாதான் உண்மையை கஷ்டப்படாது பாருங்க 2 புள்ளி வச்சு பரமாயிக்காத எத்தனை நாள் விசாரிச்சு நீங்க இந்த ஊருக்கு விசாரிச்சா அவக்கு இப்ப நாங்க இப்ப இந்த அறிகிறேன் எத்தனை வருஷமா செய்யறோம் உங்களுக்கு உதவி செய்யறேன் நல்ல வீட்டு வேணுமா வீடு வாசல் பிளாமரம் வச்சுக்கீள் அம்மா உங்களுக்கு எத்தனை வருஷமா என்னென்ன உங்களுக்கு கோழி குஞ்சு வந்தேன் மன சாமான் எல்லாம் மூடி கொண்டு வந்தேன் 3-4 பேரும் இப்படி சாமான் கொண்டு வந்து சரி காசி வந்துருக்கேன். அந்த கோழி குஞ்சு அது இந்த கோழி பயன் குடிச்சு செஞ்சுட்டு மாற்றி அதோட கோழி செகில் தந்துடுமா செகில் தந்துடுவா விடுவாங்களா அதில் மாடு மாதிரி தொடங்கி வருது அதே மாதிரி நான் நேற்று கண்ட விளையாடு புள்ளிய கிரௌண்டுக்குள்ளே ஆளுக்கு நல்லா உச்சாங்க ஊத்திட்டு இந்த அக்கா கோவில்ல உண்டு இரு மடப்பட்டி அவர் இத கையில குடிச்சு கூட்டுவாரு அவரை இது கொண்டு ஓட்ட அவர் கொண்டு வரும். அவன் என்ன விட்டு ஒரு இடம் பிடிக்க மாட்டான். அதுக்கு நீங்க இப்ப கோயில்ல வந்தா நாங்க என்னது கோயிலுக்கு போவோம் நேசப்பாட ஒண்ணாங்க நாங்க அப்படி மாறி செய்யல இங்க போனா அவர்கிட்ட போயிருக்கு. இவன் அங்க விளையாடுனா அதுக்கு இப்ப இது துடிக்குது பொய்யல்ல போடாது. ஆமா ஆமா இது வந்து நம்ம நாங்க வந்துட்டு எல்லாம் உண்டுதான் எனக்கு போகத்தோடு போகக்கூடாது. இந்த புள்ள கோயில வந்தாண்டா இந்த புள்ளைய வர ஓடல கோயில போடுறான் அவன் கவனத்துக்கு இழுத்து அவன் அந்த இது விளையாடுறா அவன் போட அவனுக்கு 32 வயது. அண்ணா இப்படி சிவமாய்க்கலண்ணா 34 வயது விளையாட போ அது போய் அளவு இல்லை விளையாடுறதுக்கு விளையாட போவோம் சரியா பயப்படாங்க விளையாட போவோம் கட்டாயம் போறோம்
தேசபாடி என்ன விரட்டி ஆண்டனிக்கலாம் நீங்க உங்களாகலாம் எங்களாக எல்லாரும் ஒன்று தமிழதி விரட்ட விரட்டணும் என்ன சொன்னா நாங்க ஏசப்பாட உண்டு இன்னொரு விஷயம் என்ன சொன்னா அம்மாட்ட வந்து ஒரு அண்ணா வந்து இந்த தம்பி கொடுத்த சைக்கிளை வந்து கேட்டுமா ஒரு வந்து கேட்டல ஒரு வருஷத்துக்கு முதல் நீங்க அந்த 2-4 வந்து கேட்டேன் நான் கொடுக்கல நான் கொடுத்து 2 நாள வந்து அம்மாட்ட வந்து சைக்கிளை தான் காசு தரேன் கேட்டாமே 1,00,000 ரூபாய் நான் என்ன நான் 1,00,000 நான் என்ன நான் அதில் தந்தது நான் தர மாட்டேன் எப்படி அவங்க அதாவது தம்பி கொடுத்த சாமான் அப்படி வச்சு பாதுகாக்கணும் ஓடாட்டி பரவாயில்ல பாதுகாக்கணும் நான் பட்டி கொடுத்த நேரம் 72,000 பண்ணி கொடுத்தேன் 1,00,000 தாரேன் அந்த சைக்கிள் இல்ல இந்த கையில் சுத்த சைக்கிள் அது இல்ல ஒரு இடம் அப்ப இவட்ட வந்து கேட்டுக்கிறாங்க சும்மா கிடக்கு 1,00,000 தாரேன் தாங்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்ப அது ஒரு மாசத்துக்கு நான் வந்து நான் பாக்குறதுக்கு அம்மா சொன்னாவும் இப்படி ஒருத்தர் சைக்கிள் கேட்டு வந்தவன் நான் கொடுக்கல அந்த தம்பி வந்து கேட்பான் அதோட தம்பி வந்து இந்த இங்க இருக்கீங்க நான் தம்பி வரக்குள்ள வந்து காட்டணும் சைக்கிள் இருக்கீங்க காட்டணும் சொல்லி ஏசி அனுப்பியிருக்காரு அவ என்ன அவரை கால் பண்ணி கேச்சாரு இங்க வந்து இந்த வீடியோ பாக்குறவங்கள போன் பண்ணி கேச்சாரு தம்பி இப்படி போனா இப்படி ஏசி போட்டாவன்னு சொல்லி நல்லது அம்மா உண்மை காய் பொய் கலை உண்டு மீன் பாவம் அதில் கனிவாழ்றான் சரியாம்மா அப்ப நாங்க வரக்கலாம் இந்த கோழியார கண்ட அவரு உங்களுக்கு எல்லா உதவியும் கிடைக்கும் என்ன சொல்றாரு அவரை இவரை கண்டி 4 புள்ளியோட வேற என்ன மாட்டு நான் இந்த சேர்த்து போயிட்டு வரேன் எனக்கு 2 புள்ளியா நடக்கிறல்ல தங்கச்சி புள்ளியா அதே சேர்த்து போயிட்டு அவர் செத்துதான் நான் தான் வளர்க்கன் அதுகளுக்கு தாயசப்பா நடக்க வைப்பாதுன்ட்டு அவன் போனேன் போய் சேர்ந்தேன் எங்களுக்கு கைத்தன் தான் எனக்கு படத்துக்கு வீடு வாழ இல்லை வீடு வாசலில் ஓட்ட வீடு வாசல் திண்டுக்கை வழியில அவர்கிட்ட போய் எனக்கு கொள்ளொழி போய் கடவுள் ஆறாங்க அங்க இஞ்செய்வா கிச்சு ஒன்று ஆறாங்க அப்ப இவரு தோட்டக்காரன் வாமான்ட்டாரு ஒரு சோத்து வாழ்க்கையோட நிக்காது என்னன்னு சொன்னா அப்ப அதுக்கு ஒரு 50 பழக்கம் முடிச்சு என்னோட இந்த கடவுள் ஒரு கதவு சொரவாட்டா 9 கதவு சொரவாடுவான் ஒரு கதவு அடைச்சா பாட இது வயல் வாசிக்கிறவங்க நான் வாசிக்கிறது இல்லை நான் கேட்டுதான் இருக்கிறேன் அதுபோல எனக்கு கடவுள் எனக்கு கொஞ்சம் கேட்காது அப்ப இப்படித்தான்டா என்னன்னு சொன்னா நான் டோட்டா வந்து கொண்டுக்குள்ள அம்மா பார்த்து நம்ம சரியான சவுப்பு இல்லைன்னு தூரம் அடக்கேலா இங்க இருந்து நடந்து வரோம் அங்க இருந்து நடந்து வரோம் வெயிலுக்குள்ள அப்ப நான் வீட்டை சாப்பாடு வடிச்சு போனேன் அப்ப பார்த்தோன்னே நம்ம அம்மா மாதிரி தமிழங்கிச்சு டக்குண்டு கொஞ்சம் வாங்கம்மான்னு சொல்ல எனக்கு பேக் ரெண்டு இதுலேயும் பேக் அப்போ வாங்கினா குறுக்க கண்டு வாங்கன்னு சொல்ல வந்துட்டாவும் உடனே என்னம்மா எங்கே போகிறீங்கன்றது இப்படி தம்பி இடிவிலுக்கு வரிக்கிறேன் எனக்கு 2 பிள்ளைகள் நடக்காது 2 பேரையும் நான் என் தங்கச்சி அப்படி நான் தான் வளர்க்குறேன் இந்த சாப்பாட்டுங்க வழி இல்லைடா பேச்சுக்கு போயிட்டு வாரேன் என்ன செய்வோம் ஏதோ ஒரு வழியில் தேச பையன் தருவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா சொன்னான் சரியா நான் சொன்னேன் 6 தாரு கேட்டு ஏசப்பாரு வழியில் தருவார் சொன்னோம் அப்போ நான் நினைச்சேன் உடனே எத்தனை பேர் இருக்கிறீங்க என்று போட்டு நான் வீட்டை வாங்கிட்டு போன சாப்பாடு 3 பேர் இருக்கேன் உண்டாகும் சரி 3 பார்சல் கொடுத்து நீங்கள் போங்க நான் உங்களோட பிரச்சனையை அதுக்காக வீடியோ எடுத்து போட்டு நான் உங்களுக்கு உதவி எடுத்துறேன் உங்கள் சம்மதமா கேட்க ஓ நீங்கள் எடுத்துக்கொள்ளு வீடியோ எடுத்துக்கொள்ளு எனக்கு ஏதோ ஒரு வழியில் ஆண்டவர் வழி திறப்பாரு என்று சொல்லி போட்டு அட்ரஸையும் சொல்லி போட்டு அவரோட பேரையும் சொல்லி போட்டு போயிட்டாகும் ஒரு கிழமை அப்புறம் வந்து உங்களை பார்த்து வீடியோ எடுத்து போட்டு இவருக்கு சைக்கிள் காசி அப்புறம் இந்த கோழிக்கூடு அந்த கோழிக்கூடு எல்லாம் வடிவாக செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து சாமான் கொடுத்து கொண்டே இருக்கு சைக்கிளையும் அப்படியே வச்சுருக்காங்க சரி அந்த சைக்கிளை கொஞ்சம் காட்டிடுங்க உள்ள அந்த ஒரு சைக்கிள் இருக்கு அதோட காட்டுங்க ஜூம் பண்ணி இந்த ஒரு சைக்கிள் இங்கே ஒரு சைக்கிள் அவருக்கு இந்த பிராந்திக்கு இருக்கு சரியா சரி சைக்கிள் அப்படி வச்சிருக்காங்க சரி இப்போ என்ன சொன்னா இந்த சைக்கிளை பாதிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அவருக்கு ரெடிமேட் அவங்களுக்கு சோறு தண்ணி தாரெல்லாம் அவங்களுக்கு ரெடிமேட் வாங்கிக்கலாம் அது வர்ற வாட்டிக்குள்ள ஒரு அக்கா சொன்னவன் லண்டன்ல இருக்கிற அக்கா
எவ்வளவு தம்பி முடியுமென்று கேட்டவ எனக்கு தெரியல எவ்வளவு முடியுமென்று சீமெந்து போட்டு தரத்துக்கு கேளுங்க அடுத்த போனா எவ்வளவு முடியுமென்று பாருங்க விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லி இன்றைக்கு தான் வர கிடைச்சது இங்க இருந்து அவரோட கடப்பு மட்டும் போட்டான் அங்கிட்டு உருட்டு போவாங்க ஓடிச்சு போவாங்க அவங்க சொல்றாங்க அந்த மண்ணுகளை உருட்டு கஷ்டம் தானே சைக்கிள் ஓடுறது சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்கின்ற உறவுகள் வந்து யாராவது இதுக்கு சீமெந்து போட்டு கொடுக்க உதவி செய்வீங்கன்னு சொன்னா அவங்க வந்து போடுவீங்களா சீமெந்து போட்டுதா போடுவீங்களா போடுவீங்க சரி அப்ப நாங்க வந்து புன்னஜுலாக்காக்கு ஆத்ம ரீதியான நன்றியை கூறி அம்மாட ஸ்ரீரங்கம் அம்மாட ஆத்மா சாந்தி அடைய வேண்டி இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.